விஜய்க்கு அடுத்த மாசம் ஃபுல்லாவே டபுள் டென்ஷன் தான். அது மட்டும் இல்லாம குறிப்பா ஏப்ரல் 20ஆம் தேதியில இருந்துட்டு மே 4ஆம் தேதி வரைக்குமே விஜய் பரபரப்பா தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலை விஜய் தாக்கு பிடிப்பாரா இல்லட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிடுவாரா அப்படின்றதுதான் இந்த தேர்தலோட முடிவுகள்ல தெரிய வரும். என்ன அப்படின்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லாருமே ஆயத்தமாயிட்டு வராங்க. அதாவது ஒரு பக்கம் அரசியல் கட்சியினர் எதிர்பார்த்த மாதிரி தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. அதே நேரத்துல பொதுமக்களுமே இந்த தேர்தல் என்னைக்குதான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான அறிவிப்பு வெளியாயிடுச்சு. என்னன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி நமக்கு தேர்தல் நடக்க போகுது. அதுக்கப்புறமா மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கு. அன்றைய தினமே முடிவுகளையுமே அறிவிச்சிடுவாங்க. சோ மே 4ஆம் தேதி யார் ஆட்சி அமைக்க போறாங்க, யார் அதிக வாக்குகள் எடுக்க போறாங்க, யார் எதிர்கட்சியா வரப்போறாங்க, யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இதுல நம்ம மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு நபர் தான் விஜய். சினிமா விட்டு விலகி இப்போ அரசியலுக்கு தமிழக வெற்றி கழகத்தை வழி நடத்திட்டு வராரு. இப்போ ஒரு பக்கம் திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக இவங்க எல்லாருமே தேர்தல் வேலைகள்ல ஈடுபட்டு போறாங்க. இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணியுமே அவங்களுக்கான வலுவான கூட்டணி அமைச்சு தேர்தல் வேலைகள்ல ஈடுபட்டு போறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்களுமே தேர்தல் வேலைகள்ல ஈடுபட்டு போறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நபர் தான் விஜய். புதுவரவா அரசியலுக்கு அவர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அரசியலுக்கு வரமாட்டாருப்பா, ஒதுங்கிடுவாரு, அவருக்கு அரசியல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. என்னன்னா கரூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. இது பெரிய அளவுல சர்ச்சையா மாறுச்சு. அது மட்டும் இல்லாம தமிழக அரசியல் மட்டும் இல்லாம இந்தியாவையே ஒரு அதிர வச்ச சம்பவம் கூட சொல்லலாம். இதனால விஜய்க்கு பெரிய இடியா விழுந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறமா விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வரமாட்டாருப்பா, மறுபடியுமே பழையபடி சினிமாவுக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதே மாதிரி விஜய் கொஞ்ச நாளைக்கு வெளியே தலை காட்டவே இல்லை இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா தான் மறுபடியுமே அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாரு. பொதுக்கூட்டங்கள் நடத்தினாரு, மக்களை சந்திச்சுட்டு இருந்தாரு, இந்த வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாரு. இதுல விஜய் ஏற்கனவே பிரச்சனைகளை நிறைய சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு ஒரு பிரச்சனை விஜய்க்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த ஒரு பிரச்சனை விஜய்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களால இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. என்ன அப்படின்னா விஜயோட மனைவி சங்கீதா திடீர்னு எனக்கு விவாகரத்து வேணும், விஜய் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வந்ததுனால பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு பக்கம் பொதுமக்களா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், சினிமா பிரபலங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இடியா விழுந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இதுல விஜயோட மனைவி சங்கீதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட கணவருக்கு திருமணத்தை மீறி ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு, அது தொடர்பா நான் அவங்க கூட பேசுனதுக்கு அப்புறமா தொடர்பை துண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த நடிகை கூட தொடர்புல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நடிகை யாரு அப்படின்றதுதான் சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதே நேரத்துல இந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் மோஸ்ட்லி த்ரிஷா, விஜய் இவங்க 2 பேருமே தான் ஊரை சுத்துவாங்க. 2 பேரும் தான் எங்கனாலும் வெளியே போவாங்க. 2 பேரும் தான் சர்ச்சைக்குள்ள ஆகிற மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. என்னன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாவும் விஜய் அண்ட் த்ரிஷா வெளியூருக்கு பயணம் போயிருந்தாங்க. அந்த தொடர்பான புகைப்படத்தை த்ரிஷா வெளியிட்டு இருந்தாங்க. அந்த டைமே விஜய்க்கு எதிராக தான் நிறைய பேர் வாய்ஸ்களை கொடுத்தாங்க. என்னன்னா விஜய் பண்ணது சரியா, அதாவது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவர் ஊரை சுத்துறது சரியா அப்படிலாம் கேள்வி எழுப்புனாங்க. பட் ஆனா இது தொடர்பா விஜய் பதில் சொல்லவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில சங்கீதா அந்த மனு தாக்கல் பண்ணதுனால விஜய் தொடர்புல இருக்கிறது த்ரிஷா தான் அப்படின்ற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷா அண்ட் விஜய் 2 பேருமே ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரே போல காஸ்டியூம்ல போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே கார்ல போயிருந்தாங்க. இதனால விஜய் தொடர்புல இருக்கிறது த்ரிஷா கூட தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு மேல எங்களால உங்களுக்கு முட்டு கொடுக்க முடியாது, நாங்களும் எவ்வளவுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது, நீங்க இந்த மாதிரி நடந்துப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி விஜயோட ரசிகர்களே கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு குடும்ப பிரச்சனை பெரிய அளவுல போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்னொரு பக்கம் கரூர் சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரணையில லாக் ஆயிட்டாரு. அதாவது 3ஆம் கட்ட விசாரணைக்காக விஜய் டெல்லிக்கு போனாரு. இதுவுமே அவருக்கு பிரச்சனை தான் இருக்குது. சொல்ல போனா விஜய் பிரச்சனை தொடர்ந்து துரத்திக்கிட்டே தான் இருக்குது. இந்த நிலையில தான் இப்ப மறுபடி தேர்தல் பிரச்சனை விஜய்க்கு ஒட்டிக்குச்சு. என்னன்னா தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டாங்க, தேர்தல் ரிசல்ட் தேதியுமே அறிவிச்சுட்டாங்க.
இதுல மிக முக்கியமா என்னன்னா தேர்தல் தேதி வந்துட்டு ஏப்ரல் 23 தான் தேர்தல் தேதி. இதுல விஜயோட விவாகரத்து தொடர்பான வழக்கு விசாரணை வந்துட்டு ஏப்ரல் 20ஆம் தேதி நடக்குது. சோ விஜய் வந்து இந்த விவாகரத்து வழக்கு தொடர்பான விசாரணைக்கு போயிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி எப்படி தேர்தலை சந்திக்க போறார் அப்படின்றத கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது. என்னன்னா கிட்டத்தட்ட 3 நாட்கள் தான் இருக்குது. ஒரு பக்கம் அவரோட விவாகரத்து வழக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்போ தேர்தல் தேதியுமே நெருக்கத்துல அமைச்சிட்டாங்க. இதனால விஜய் வந்து எப்படி தேர்தலை சந்திக்க போறார் அப்படின்ற மாதிரியுமே கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து முதன்முறையா 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறாரு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே ஒரு பாதி அளவு கூட தேர்தல் பணிகள்ல ஈடுபடல. மக்களையுமே டைரக்டா போய் சந்திக்கல. அதாவது பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருந்தாரே தவிர மக்கள் கிட்ட தங்களோட திட்டங்கள் என்ன, நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத டைரக்டா போயிட்டு அவர் சொல்லவும் இல்ல. அரசியல் பணிகள்ல மும்முரமா ஈடுபடவும் இல்ல. இன்னும் இருக்கிறதே ஒரு 40 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த 40 நாட்கள்ல விஜய் எந்த அளவுக்கு அரசியல் பணிகள்ல ஈடுபட போறார் அப்படிங்கிறது தெரியல. இதுல மிக மிக முக்கியமா மே 4ஆம் தேதி வந்துட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்க போறாங்க. அன்னைக்கு அதாவது தேர்தல் எண்ணிக்கை வந்து மே 4 அன்னைக்கே வந்துட்டு முடிவுகளையுமே அறிவிச்சிடுவாங்க. இதுல மே 4ஆம் தேதி தான் த்ரிஷாவோட பிறந்த நாள். சோ இதனால விஜய் வந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையத்துக்கு போவாரா அல்லது விஜய் த்ரிஷாவோட வீட்டுக்கு போயிட்டு பர்த்டே பார்ட்டி கொண்டாட போறாரா அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. என்னன்னா எவ்வளவு பிரச்சனை நடந்தாலுமே விஜய் வந்துட்டு எப்பவுமே வந்து த்ரிஷா கூட ஊர் சுத்துறதை நிப்பாட்டவே மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கூட த்ரிஷா கூட விஜய் வந்து வெளியூருக்கு சுத்ததுக்கு போனாரு. விவாகரத்து மனு தாக்கல் வந்து சங்கீதா பண்ணதுக்கு அப்புறமாவும் விஜய் வந்து த்ரிஷா கூட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ணாரு. சோ இதனால மே 4ஆம் தேதி வந்து த்ரிஷாவோட பிறந்த நாள். கண்டிப்பா விஜய் வந்து த்ரிஷாவோட பிறந்த நாளுக்கு போவாரா இல்லனா தேர்தல் வேலைகள்ல ஈடுபடுவாரா? என்னன்னா அந்த 4ஆம் தேதி தான் விஜயோட அரசியல் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எப்படி இருக்க போகுது. அந்த முடிவுகள் வச்சுதான் விஜயோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். அவர் எந்த அளவுக்கு வின் பண்ண போறாரு, எத்தனை தொகுதிகள்ல வின் பண்ண போறாரு அப்படிங்கிறது அன்னைக்குதான் தெரிய வரும். சோ இந்த முடிவை பொறுத்து அவர் காத்திருப்பாரா இல்லனா அரசியல் எந்த மாதிரியான போகட்டும், அது ரிசல்ட் வந்தா வரட்டும் போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவோட பிறந்தநாள் பார்ட்டிக்கு போவாரா அப்படிங்கிறது தெரியல. சோ இதனாலதான் விஜய்க்கு வந்துட்டு ஏப்ரல் 20ஆம் தேதியில இருந்துட்டு மே 4ஆம் தேதி வரைக்குமே டென்ஷனா இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சோ என்ன நடக்க போகுது, அதாவது மே 4ஆம் தேதி தேர்தல் வேலைகள்ல ஈடுபடுவாரா இல்லட்டா த்ரிஷாவோட பிறந்த நாளுக்கு போவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.